எப்படி கண்டிப்பா. இந்த குறைக்கிறது? பேரை சொன்னோன்னே எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. நம்மகிட்ட ஒரு கிளைண்ட் ஜாதகம் பார்க்க வந்துட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த பேர் வைக்கிறதுக்காக கேட்டு வந்தாங்க. அவங்க ஜவுளி கடை ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சிங்கிற பேரு, மீனாட்சி ஜவுளி ஸ்டோர்னு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மீனாட்சிங்கிற மதுரையில வந்து மீனாட்சிங்கிற பேரு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அப்ப எங்க பார்த்தாலும் மீனாட்சி நல்ல வளர்ச்சி அடைந்த கடைகள் அதில தான் இருக்கும். அப்ப நம்மளும் அந்த பேரை வச்சா வளர்ச்சி அடைஞ்சலான்னு ஆசைப்பட்டு தான் வந்தாங்க. அப்போ சொன்னேன், "இந்த கடையை நீ எதுக்குப்பா ஆரம்பிக்கிற?" அப்படின்னு சொன்னேன். "இது எங்கள் அப்பாவுடைய ஆசை, நான் கடை வச்சு ஓனர் ஆகணும். ஏன்னா அப்போ தான் ஓனர்னா தான் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கணும்னு சொல்கிறாங்க" அப்படின்னு. "இல்லை இல்லை, நீ தயவு செஞ்சு உங்கள் அப்பா பேச்சு இந்த விஷயத்தில் நீ கேட்காத. நீ என்ன படிச்சிருக்கியோ, அந்த பையன் வந்து மெடிக்கல் படிச்சிருக்கான். நீ அதுக்கு தகுந்த மாதிரி லைனில் போ. அதுதான் உனக்கு ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். அப்பாவுக்காக நீ இதை பண்ணினா உன் லைஃபே வீணாக போயிடும்" அப்படின்னு சொல்கிறான். "இல்லை இல்லை, அப்பா முடிவு பண்ணிட்டாரு, நான் அதை தான் செய்வேன்" அப்படின்னு சொல்லி செய்கிறான். அதே மாதிரி மீனாட்சி ஜவுளி கடை தான் ஆரம்பிக்கிறான். ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் கூட அவனால் ரன் பண்ண முடியலை. கடையை வச்சு ஷோவுக்கு கடையை வைக்கிறாங்க. அது பிஸ்னஸ் ஆகலை அப்படின்னு அப்புறம் லைனில் போகிறாங்க. ஒரு வண்டி எடுத்துகிட்டு வண்டிக்கு வாடகை கொடுத்துட்டு லைனில் போய் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போவும் அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடையாது. அப்புறம் இதுக்கு மேலே நடத்த முடியாது. அதுக்கு நான் படித்த படிப்புக்கு வேலைக்கு போனாலே எனக்கு மாத சம்பளம் நிற்கும். எனக்கு இதில் கையில் ஒரு பைசா கூட நிற்கலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் வேறு மெடிக்கல் ஷாப்புக்கு வேலைக்கு போகிறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கல்யாணமே ஆச்சு. அது ஒரு வேறு விஷயம். இப்படி நம்ம சொல்லும்போது அதை அவங்க கேட்குறதே இல்லை. அப்பா மனசு கோணக்கூடாது, அம்மா மனசு கோணக்கூடாது, சொந்தக்காரங்களை பகச்சிக்க கூடாதுன்னு வாழ்க்கையை தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்ல இது வந்து இந்த கௌரவம் பார்த்து தொழில் செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேரக்டர் இல்ல.